உங்க வாழ்க்கையில யாராவது உங்கள காயப்படுத்தும்போது நீங்க அழுத்தீங்களா அல்லது கோபப்பட்டீங்களா? ஆனா உங்க கணவர் உங்கள காயப்படுத்தும்போது நீங்க என்ன செய்யீங்க தெரியுமா? அமைதியா இருந்துடுறீங்க. அந்த அமைதி பொறுமை இல்ல. அந்த அமைதி பயம். சண்டை வந்துடுமோ, உறவு உடைஞ்சிடுமோ, பசங்க பாதிக்கப்படுவாங்கோ அப்படின்னு பயந்து நீங்க உங்க வலியையே அழுத்தி வச்சுக்கிறீங்க. ஆனா ஒரு கேள்வி, உங்கள மதிக்காத உறவு உண்மையிலேயே பாதுகாப்பானதா? இந்த வீடியோ குற்றம் சொல்ல வரல, பிரிக்க சொல்ல வரல, ஆனா உங்கள மறந்துடாதீங்கன்னு நினைவூட்ட வருது. வாங்க அமைதியா ஆழமா பேசலாம். பார்ட் 1. மதிப்புனா என்ன? நிறைய பேருக்கு மதிப்புனா அடி போடாம இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, மதிப்பு என்பது உங்க கருத்தை கேட்பது, உங்க உணர்ச்சிய சின்னதா பார்க்காதது, உங்க எல்லைய புரிஞ்சிக்கிறது, உங்கள சாதாரணமா எடுத்துக்காதது. உங்க கணவர் உங்கள அடிக்கலனா அது நல்ல விஷயம்தான். ஆனா உங்கள இக்னோர் பண்ணுறாரா, உங்க பேச்ச ஜோக்கா மாத்துறாரா, உங்க வலிய ஓவர் ரியாக்ஷன்னு சொல்றாரா, உங்க தேவைகளை எப்பவும் கடைசியா வைக்கிறாரா, இதெல்லாம் மெதுவான அவமானப்படுத்தல். அதுல சத்தம் இருக்காது, ஆனா வலி இருக்கும். பார்ட் 2. நல்ல மனைவிகளை ஏன் சிலர் மதிக்க மாட்டாங்க? இது கசப்பான உண்மை. அதிகம் கொடுக்கறவங்க அதிகமா மதிக்கப்பட மாட்டாங்க. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, பொறுமையா இருக்கீங்க, மௌனமா தாங்குறீங்க. ஆனா சில ஆண்களுக்கு அது நல்ல குணம் இல்ல, அது பழக்கம். எதுவும் சொல்ல மாட்டா, எப்பவும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவா, இவள் எங்க போக போறா? இந்த மைண்ட் செட் வந்துட்டா மதிப்பு மெதுவா குறையும். அன்பு குறையாம இருக்கலாம், ஆனா மரியாதை மடியும். பார்ட் 3. அவர் இப்படித்தான்னு ஏத்துக்கிறது சரியா? நீங்க எத்தனை தடவை உங்க மனசுக்குள்ள சொல்லியிருப்பீங்க, அவர் இப்படித்தான், வேலை ஸ்ட்ரெஸ், அவரோட வளர்ப்பு அப்படி. இது புரிதல் இல்ல, இது செல்ஃப் பிட்ரேயல். உங்க வலிக்கு நீங்களே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனசு மெதுவா சோர்ந்து போகும். ஒரு நாள் உங்களுக்கு கோபம் வராது, அழுகையும் வராது, வெறுமை மட்டும் இருக்கும். அது ரொம்ப ஆபத்தான நிலை. பார்ட் 4. விளக்கம் கொடுத்தா மதிப்பு வரும் நினைக்காதீங்க. நீங்க நினைப்பீங்க, ஒரு நாள் அவர் புரிஞ்சுக்குவார், நான் நல்லா சொன்னா மாறுவார். ஆனா கேளுங்க, மதிப்பு விளக்கத்தால வராது, எல்லையால வரும். உங்கள காயப்படுத்திட்டு நிம்மதியா தூங்குற ஒருத்தர் நீங்க சொல்ற விளக்கத்துக்காக காத்திருக்க மாட்டார். அவர் புரியலன்னு இல்ல, புரிஞ்சுக்க விருப்பம் இல்லன்னு தான். பார்ட் 5. அமைதி என்றால் தோல்வி இல்ல. நீங்க அமைதியா இருந்தா அது பயம் இல்ல, அது உங்க சக்தியை சேமிக்கிற நிலை. அமைதி உங்களுக்கு சொல்லும், நான் என்ன உணர்றேன்னு எனக்கு தெரியும், என்னை யாரும் குறைச்சு பார்க்க முடியாது, என் மன அமைதி விலை உயர்ந்தது. சில நேரம் வார்த்தை பேசுறதை விட விலகி இருப்பதே உங்க சுயமரியாதையை காப்பாத்தும். பார்ட் 6. நீங்கள் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது கஷ்டமான உண்மை. எல்லாரையும் மாற்ற முடியாது, ஆனா உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்க தீர்மானிக்கலாம். எல்லா விஷயத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, அவமானத்தை ஜோக்கா ஏத்துக்காதீங்க. உங்க எல்லையை அமைதியா வையுங்க, சத்தமில்லாம தெளிவா இருங்க. அதுதான் அதிகம் பேசுற எதிர்வினையை விட வலுவான பதில். பார்ட் 7. இந்த வீடியோ யாருக்குன்னா, இந்த வீடியோ சண்டை போட விரும்பாதவங்களுக்கு, உறவை காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆனா தங்களை இழக்க விரும்பாத பெண்களுக்கு. நீங்க மதிக்கப்படாத இடத்துல நீங்க தவறில்ல, ஆனா அந்த இடத்துல எவ்வளவு நாள் இருக்கணும்னு தீர்மானிக்கிற அதிகாரம் உங்க கையில தான் இருக்கு. எண்டிங். இமோஷனல் க்ளோஸ். ஒரு விஷயம் நினைவில் வைங்க, உங்க மௌனம் உங்கள் தோல்வி இல்ல, உங்க அமைதி உங்கள் தைரியம். உங்கள் சுயமரியாதை எந்த உறவை விட பெரியது. உங்கள மதிக்காத இடத்துல நீங்க சின்னவங்க இல்ல, அங்க நீங்க தவறான இடத்துல நல்ல மனுஷியா இருந்ததுதான் உண்மை. இந்த வீடியோ உங்க மனசுக்கு சின்ன தெளிவு கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க தனியா இல்ல.